ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபைட்டிங் கப்பலோட ஃபைனல் பாட்டை தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள அப்போ தான் நான் பேசுகிற வெளியோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? அப்புறம் என் ஃபைட்டிங் கப்பல் எண்ட் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு யூமினுக்கு நான் எஃப்எஃப் கொடுக்குறதா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இதில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். யூமின் எஃப்எஃப் கேட்குற சிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. இதில் 2 சுகா 2 ஜிமினா இருக்கிற மாதிரியும், ஒரு சுகா டாப் ஒரு சுகா பாட்டம், ஒரு ஜிமினா டாப் ஒரு ஜிமினா பாட்டம் அப்படிங்கிற மாதிரி நான் 2 பேரையும் ஒரே இதில் கொடுக்க திங்க் பண்ணுறேன். அதாவது ஜஸ்ட்டு ட்வின் பிரதர்ஸ் மாதிரி, ஓகேயா? ட்வின் பிரதர்ஸ் மாதிரி 2 பேருக்குள்ளேயும் லவ் விடுற மாதிரி டாப்பு சுகா கேட்குறவங்க, ஜிமினா கேட்குற 2 சிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோஸ் இருக்கிறீங்க. அதனால அப்படி ட்வின் பிரதர்ஸாக வச்சு சுகாவும் ஜிமினாவும் டாப்பாக இருக்கிற மாதிரியும், சுகாவும் ஜிமினாவும் பாட்டமாக இருக்கிற மாதிரியும் ட்வின்ஸ் பிரதர் மாதிரியே ஸ்டோரி கொடுக்கலாம் நான் திங்க் பண்ணுறேன். உங்களுக்கு இது ஓகே, எங்களுக்கு ஓகே தான், இந்த மாதிரியே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற சிஸ்டர்ஸ் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன், ஓகே? இப்போப்படி நம்ம இந்த பாட்களில் போடலாம். இருடா, அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வச்சுக்கிறேங்கிற மாதிரி ஜொங்கு கூட ரூமில் தானே நம்ம டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்காரு. டேக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் போய் நம்ம ஜொங்கு கம்படி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே டவலை வேர் பண்ணபடி இந்த டேயை என்ன பண்ணுறேன்னு பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோவத்துலேயே நேராக ரூமுக்கு ஒரு வரா இந்த மாதிரி வந்தோம். நம்ம ஜொங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூமுக்கு வந்தால் இப்போ என்ன நம்ம டே அந்த ரெஸ்ட் ரூமை விட்டே வெளியே வராரு. அப்பா, செம ஃப்ரெஷ்ஷப்பான ஃபீல். இன்றைக்கி 2 டைம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருக்கோம். மார்னிங்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சு, ஆஃப்டர்நூன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சுங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் குளிரில் நடுங்கினபடி நம்ம டே ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரா இந்த மாதிரி வெளியே வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு கோல்டு பிடிச்சிரும்ங்கிற மாதிரியும் பேசிட்டோம். அந்த வேகத்தில் ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணுறதை விட்டுவிட்டு பேசாட்டிக்கு குளிர்ற மூமெண்ட்டுக்கு ஒரு மெடிசன் போட்டுக்கலானுங்கிற மாதிரி கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி மெடிசன் தேடிட்டு இருக்காரு. ஃபீவர் வரப்போ போட்டு கோல்டு பிடிக்க போட்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி மெடிசனை தேடிட்டு இருந்தா இந்த மாதிரி டவலோடு நிற்கிற டேயும் நம்ம ஜொங்குக்கு உள்ள இன்றாகி நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு வந்ததுலாம் நம்ம டேக்கி தெரியவே இல்லை. அவர் பாட்டுக்கு மெடிசனை தேடி அப்படியே ஹேண்ட்ஸில் எடுக்கிறாரு. சரி, இதை இப்போ போட்டுருவோம், அப்படின்னா நமக்கு ஃபீவர் வராது, கோல்டும் பிடிக்காதுங்கிற மாதிரி வாட்ரு எங்கே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். பெட்டுக்கிட்ட தான் வாட்டர் பாட்டில் இருக்குது, நம்ம மட்டும் நோட் பண்ணிவிட்டு நேராக பெட்டுக்கிட்ட போய் அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே எடுத்து அந்த மெடிசன் அப்படி போடலாங்கிற மாதிரி போவாரா. இந்த மாதிரி போனால் நம்ம டேயோட பேக் சைட் மட்டும் இல்லை, நம்ம ஜொங்கு கீஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கீஸ் பண்ணோம், பாட்டிலையும் கீழே போட்டுட்டாரு, மெடிசனையும் கீழே போட்டுட்டாரு. நம்ம டேயாங் ஷாக்கில் ஒரு மாதிரி பாடிலாம் ஒரு மாதிரி நர்வஸான ஃபீலில் டக்குன்னு நம்ம ஜொங்குக்கு பேக் சைட்லேருந்து புஷ் பண்ணி தள்ளுவாரா இந்த மாதிரி தள்ளணும். நம்ம ஜொங்கு கொஞ்சம் காண்டாகி இப்போ என்ன ஆச்சு, நீ என்ன இப்போ இப்படி பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளுற அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி க்ரிப்பாக அப்படியே திருப்பி நிற்க வச்சா நம்ம டே செம்மையாக பயந்து போயிருக்காரு. இந்த மாதிரி பயந்து போயிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை வந்து நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஹக் பண்ணால் இப்போ கூட நம்ம டே ஐஸை ஓப்பன் பண்ணல. இந்த மாதிரி ஹக் பண்ணுற மூமெண்ட் இருக்கும். ஜொங்குக்கு ஒரு மாதிரி புஷ் பண்ணி தள்ளுறாரு. மூவ் ஆன் ஆகு, என்ன பண்ணுற, தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகுங்கிறத கேட்டு நம்ம ஜொங்கு காண்டாக்கி டேயோட ஃபேஸை கப்புனப்படி க்ரிப்பை பிடிச்சிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணி என்ன பாரு, என்ன மூவ் ஆன் ஆகுனுங்கிற டேயாங்க ஒழுங்க என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி கோவமாக டேயை பிடிச்சி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனோம். அப்புறம் தான் நம்ம டே ஜொங்கு கூட வாய்ஸை கேட்டு அந்த மாதிரி ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஒரு பயத்தில் நின்றவர் ஐஸை ஓப்பன் பண்ணி ஜொங்கு கொஞ்சம் நிற்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயோட ஃபேஸை நோட் பண்ணால் டே வந்து எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு 2 பேரும் வேறு ட்ரெஸ்ஸஸ் எதையும் வேர் பண்ணிக்கல, டவலோட தான் இருக்கிறாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு 2 பேரும் ஹக் பண்ணியிருக்க அந்த பொசிஷனுக்கு இப்படி ஹேரை ரப் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜொங்குக்கு தான் அப்படியே டேயோட பேக் சைடு மட்டும் சாஃப்டாக ரப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரப் பண்ணோம். நம்ம டே எப்படி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேயை பெட்டில் புஷ் பண்ணபடி டேக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகி டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால்
இப்போ கூட நம்ம டேயோட ஐஸ் எங்கேயும் போகல. ஜங்குக்கோட ஐஸை மட்டும் தான் அப்படி பார்க்குறாரு. ஐ டு ஐ பார்க்குறாரு. இந்த மாரி பார்த்தா ஜங்குக்கு இந்த மாரி டே பார்க்குற மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் க்யூட்டாக லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணபடி டேயோட பாடி முழுக்க ஃபுல்லாக கிஸ் பண்ணபடி ஃபீல் பண்ணி ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரா. இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணால் நம்ம டே அப்படியே பில்லோஸை க்ரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. இந்த மாரி பிடிச்சிக்கிட்டோம் நம்ம டே கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருந்தவர் டேக்கு மேலே ஃபுல்லாக ஹோவர் ஆகி டேயோட லிப்பில் கிஸ் பண்ணபடி டேக்கு இன்செர்ட் பண்ணி டே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் டேயுமே இப்படி பில்லோஸை க்ரிப்பை பிடிச்சிட்டவர் ஜங்குக் ஹோவரான அடுத்த செகண்டு ஜங்குக்கை டைட்டாக ஹேக் பண்ணபடி அந்த ஃபீலுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தும் ஃபுல் டயர்டில் பெட்ஷீட்டு ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே வேர் பண்ணாமல் இந்த மாதிரி பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி டைட்டாக ஹக் பண்ண பொசிஷனில் நம்ம டேக்குக்கு 2 பேருமே ஃபுல்லாக ஸ்லீப் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்லீப் ஆனால் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போன பேரண்ட்ஸ் தான் ஹவுஸுக்குள்ள என்ட்ரானா மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. என்னடா டோரை ஓப்பன் பண்ணி போட்டிருக்காங்கங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஹவுஸ் ஹால்லையே ஃபுட்டு டெலிவரி பண்ண வந்த பர்சன்ட்டு நிற்கிறான். நீ யாருப்பா அப்படிங்கிற மாரி கேட்கவும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணாங்க, இங்கே வந்துப்பட்டா யாருமே இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட நேமில் தான் நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு மணியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃபுட்டை பேரண்ட்ஸோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு அந்த பர்சன் அங்கேருந்து போனால் என்னடா ஹால் இந்த மாதிரி கலவரமாக இருக்குது, ஒருவேளை 2 பேரும் ஃபைட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஷாக் ஆனேன். கிச்சன் அதை விட பயங்கர தாறுமாறாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா கிச்சன் அப்படி இருக்குது, ஹால் எப்படி இருக்குது, ஹவுஸ் ஏன் இந்த மாதிரி இருக்குது, இந்த டேயும் ஜங்குக்கு இவரையும் காங்கலையே, பைக்கு வெளியே நிற்குதா அப்படிங்கிற மாரி கேட்கவும் 2 பேரோட பைக்குமே வெளியே தான் நிற்குதுங்கிற மாதிரி டேயோட டேடு சொல்கிறாரு. பைக்கு வெளியே நிற்குன்னா அப்போ இவனு 2 பேரும் எங்கே இருப்பானோ, ஒரு வேளை ஃபைட்டு பண்ணிவிட்டு அவன் ரூமில் இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி முதல்ல நம்ம டேயோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டேயோட ரூமில் டே இல்லைல்ல யாருமே இல்லைல்ல அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ரூம் டோர் அப்படி ஓப்பன் பண்ணோம். இந்த மாதிரி 2 பேருமே பெட்டில் ஹக் பண்ண பொசிஷனில் அப்படி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பேரண்ட்ஸ் நோட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஹவுஸை கலவரப்படுத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி ஸ்லீப் பண்ணிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணி என்னமோ பண்ணியிருக்கானுவ, அங்கங்கன்னு இல்லாட்டி டேமேஜ் பண்ணி கொட்டி போட்டுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி டயர்டில் ஸ்லீப் பண்ணியிருக்கானுவ, ஃப்ரீ பண்ணி விட்டுரு, ஹாலை போய் நீங்கள் 2 பேரும் க்ளீன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்குக்கோட அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பேரண்ட்ஸ் அப்படியே கீழே நம்ம ஜங்குக்கு எந்த அளவுக்கு அந்த பிளேஸை டாட்டி ஆக்கியிருப்பாங்க. அட நம்ம ஜங்குக்கோட மாமும் டேயோட மாமும் அப்படியே அந்த பிளேஸ் மட்டும் க்ளீன் பண்ணி நீட்டாக்கிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி நீட்டாக்குனா இப்போ டைம் ஒரு 4 o'clock ஈவினிங் 4 o'clock ஆயிடுச்சு. இப்போன்னா நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க டே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் டே செம்ம க்யூட்டாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக அப்படி ஹேக் பண்ண பொசிஷனில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கிட்ட பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பார்த்துட்டு டே கூட ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் திங்க் பண்ணி ஷையாக்கி சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்போவே அவனுக்கு பசிக்குன்னா நம்ம தான் அவனை ஃபுல்லாக ப்ளே பண்ணி டயர்ட் ஆக்கிட்டோம். சரி ஃபுட்டு வந்துருக்குமான்னு தெரியல, நம்மளா அப்படியே ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற மாரி பெட்டை விட்டு அப்படியே இல்லைண்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே டேக்கிட்ட டேக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம டேக்கி வேர் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி வேர் பண்ணால் போடா ஜங்குக்கு லூஸு, ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, நான் தான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு தெரியுதுல்ல, தள்ளிப்போ இல்லைன்னா அடிச்சு போடுவேனுங்கிற மாதிரி தூக்க கலக்கத்தில் இந்த மாதிரி திட்டு வரா. பேபி ட்ரெஸ்ஸை தாண்டா மாட்டி விட்றேனுங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டுட்டு வேர் பண்ணி விட்டுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ண போயிடு என்கிட்ட கிட்ட க்ளோஸை நல்லா ஸ்லீப் பண்ணிக்கோ, பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்துக்கோ, நைட்டு கண்டிப்பாக நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டு இப்படி பேசினா பக்கத்தில் இருக்க பில்லோவை எடுத்து ஜங்குக்கோட ஹெட்லேயே ஒரு அடி இந்த மாதிரி அடித்தான்.
திமிரு பிடிச்சவன் அடிச்சிட்டானுங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கம்ப்ளீட்டே விட்டு மூவ் ஆனான்னா, இப்போ ப்ளே பண்ணிட்டு உனக்கு காணாடா நைட்டு வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்மகிட்டே அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி அவர் பாட்டுக்கு மறுபடியும் ஸ்லீப் பண்ணுவாரா, இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு நான் அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, என்னையா பில்லை வச்சு அடிக்கிற இரு இரு இன்னைக்கு நைட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வருவாரா, இந்த மாதிரி வந்தா ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் ஹாலில் உட்காந்துருந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு, ஹாலு க்ளீனாக இருக்குது, கிச்சன் க்ளீனாக இருக்குது, பேரண்ட்ஸ் வந்துருக்குங்க. ஒரு வேளை நம்ம 2 பேரையும் அந்த மாதிரி போட்டிருப்பாங்களோ, ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ரூம்குள்ளே ஓடு வரா, இந்த மாதிரி ஓடணும். உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரிட்டே அப்படி எழுதுக்கிட்டா, டேயா பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க, பேரண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கு இப்போ என்ன பண்ண, டே லூஸு, ஹாலையும் கிச்சனையும் நம்ம டாட்டி பட்டணும்ல, மாவெல்லாம் கூட்டணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அட ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி நம்மகிட்ட எழுந்துக்கிட்டோம். ஆனால் எல்லாம் க்ளீனாக இருக்குது, பேரண்ட்ஸ் எப்போ வந்தாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா, என்னடி எப்போ வந்தாங்கன்னே உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே நேராக வெளியே வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு, இப்போ என்ன ஜங்குக்கு பண்ண, அம்மா பெட்ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிருந்துச்சா லாக் பண்ணிருந்துச்சா, நான் சும்மா தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன், லாக் பண்ணலையே நீ, நான் என்னட்டடா லாக் பண்ணேன், ஆமாம் ப்ளே பண்ண தெரிஞ்சவனுக்கு லாக் பண்ண தெரியாதாங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹெட்டில் கொட்டுறாரு. டாய் வர்றா வர்றா உன் ஹேண்ட்ஸு நீளுடு, அப்படி தான்டா நீளும், அப்படி தான் நீளும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கிட்ட க்ளோஸ் ஆகிறவரா, அப்படி தான் நீளுன்னா என் லிப்பு இப்படி தான்டா பேசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட கிட்ட க்ரிப்பை பிடிச்சி லிப் லாக் பண்ணுவாரா, லூஸு லூஸு ஏன்டா இந்த மாதிரி நான் பாடாப்படுத்துகிற, ரூமுக்கு வெளியே நிற்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை பயங்கரமாக அடிப்பாரா. இந்த மாதிரி அடித்தான் இந்த மாதிரி ஜங்குக்கு அடிக்கிற அந்த சவுண்டுக்கு ஹாலில் இருக்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி டேக்கு கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்ப்பாங்களா, இந்த மாதிரி பார்த்தோம். அப்போ எழுந்து வந்துட்டானுங்க அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் டே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, என்னையே அடிக்கிற இரு, உன்னை ரூமுக்கு தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி நேர கீழே நம்ம ஜங்குக்கு இறங்க வரா, லூசு பை அவன் நினச்சதை மட்டும் கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு போகிறான், பேரண்ட்ஸு பார்த்துருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டைம் நேராக கீழே இறங்கி வருவாரா. அந்த மாதிரி வந்தோம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணியா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆர்ட்ரு நான் பண்ணலை, டேட்டாக பண்ணான் அப்படிங்கிற மாதிரி டே பண்ணுறாரு. நீயா டைமா போட்டு ஆர்ட்ரு பண்ண, அது ஆமாம் அங்கிள் நான் தான் போட்டு ஆர்ட்ரு பண்ணேன், ஃபுட்டு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். ஃபுட்டு வந்து ஆறியே போச்சு அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் சொல்லவும், ஆறி போச்சா, அதனால நாங்களே அந்த ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம், அப்படியாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடி போய் நம்மகிட்ட மறைஞ்சு நிற்கிறாரு. ஏன்டா மாமும் டேடும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே ஜங்குக்கிட்ட கேட்டால் எனக்கும் தெரிலடாங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட சொன்னால், ஏண்டா டே 2 பேரையும் சிங்கிளாக ஹவுஸில் விட்டுட்டு போனால் ஹவுஸை ஏடா டேட்டி ஆக்குவீங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் கட்டுவாங்களா. இந்த மாதிரி கட்டுனாமா நான் இல்லை இவன் இல்லை அவன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் நாங்கள் பண்ணல, இவன் தான் பண்ணான், இவன் பண்ணல அவன் பண்ணான்ங்கிற மாதிரி மாற்றி ஹேண்ட்ஸை நீட்டுவாங்களா. அந்த மாதிரி நீட்டினா 2 பேரும் சேர்ந்து தான்டா பண்ணிப்பீங்கிற மாதிரி நம்ம டேக்கும் ஜங்குக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒழுங்கு மரியாதை இந்த ப்ளேஸில் 10 டைம் டோப்பக்காரனை போடுங்க, எப்படியா ஹவுஸை டேட்டி ஆக்குறது, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணோம் தெரியுமா, டோப்பக்காரனை போடுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதேமாரி நம்ம டேக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி டோப்பக்காரனை போடுவாங்களா. இந்த மாதிரி போட்டால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க பேரண்ட்ஸுக்கு செமையாக சிரிப்பு வருது. ஸ்மைல் பண்ணபடி சரி போடும் ஒன்றும் பண்ணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைனிங் ஹாலில் ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், போய் 2 பேரும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கும் டே நேராக டைனிங் ஹாலுக்கு வராங்க. டே நம்ம ஜங்குக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறதும் ஜங்குக்கு டேக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறதும் இந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் சர்வ் பண்ணபடி கொஞ்சம் ஜாலியாக பேசி சிரித்தபடி ஃபுட்டை சாப்பிட்ற மூமெண்ட்டை பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. மேரேஜ் ஆகி அங்கிட்டு இங்கிட்டுமா ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் இல்லை ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்கங்கிற மாதிரி செம ஹாப்பியில் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜ் தான் காட்டுது. காலேஜில் இப்போ நம்ம டேக்குக்கு 2 பேருமே ஒரே பைக்கில் தான் வராங்க. இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேருமே ஒரே பைக்கில் வர மூமெண்ட்டை மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் கரெக்டாக பாய்ஸஸ் பக்கத்தில் போய் நம்ம டேயும் ஜங்குக்கும் உட்காருவாங்களா. இந்த மாதிரி உட்காந்துருந்து ரேக் பண்ணி பில்டி பண்ணுறது போட்டு பண்ணுற மாதிரி தான் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ப்ளேஸ் வழியாக ஹாரி நேராக கிளாஸ் ரூமை பட்டு போகிற மூமெண்ட்டை
ஜங்குக் நோட் பண்ணுறாரு. என்ன ஆச்சு? ஒரு டிஃப்ரெண்ட்டாக அங்கிருந்து போகிறான். எப்போதுமே டேட்டை ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவானே, இப்போ என்ன ஒன்றும் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி இந்த மாதிரி கிளாஸ் ரூம் பட்டு போகிற மூமெண்ட்டை ஜங்குக் வியர்ட்னஸ்லேயே இருந்து நோட் பண்ணுவாரா, இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவன் பெல்லு கிளிக் ஆகி எல்லாருமே கிளாஸ் ரூம் போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வருவாங்களா, இந்த மாதிரி கிளாஸ் ரூமுக்கு வந்தோம். நம்ம ஜங்குக்கு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம டேயை கூட்டிகிட்டு வராரு. டேயுமே ஷைனஸில் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியும் ஹக் பண்ண அந்த பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கூடைய நேராக கிளாஸ் ரூமுக்கு வருவாரா, அந்த மாதிரி கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்தோம். நம்ம ஜங்குக் எப்போதும் டே டான்னா இந்த சைடு கார்னரில் உட்காந்துருப்பாரு. ஆனால் இதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இப்போ ஜங்குக் அந்த பிளேஸ்க்கு போக சொல்லிட்டு ஜங்குக் இந்த சைடு வந்து நம்மகிட்ட உட்காருதாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இன்னுமே நம்ம ஜங்குக்கு ரொம்ப டவுட் ஆகுது. இந்த பிளேஸில் தானே அவன் இருப்பான். சரி, ஏதோ சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை ஃப்ரீ பண்ணி விட்டா இப்போ ஹாரி தான் அப்படியே நம்ம டேயை பார்ப்பான். ஆனால் நம்ம டேயை பார்த்துட்டு டக்குன்னு பார்க்காத மாதிரியே நோட்ஸ் எழுத ஆரம்பிப்பானா. ரொம்ப இக்னோர் பண்ண மூமெண்ட், ரொம்பவே ஒரு மாதிரி இக்னோர் பண்ண மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. நம்ம பக்கத்தில் இருந்த எதையாவது நம்மளை கடுப்பேற்றுறதுக்காவது டே டே டேன்னு பேசுவானே, என்ன இவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக இருக்கான். ஒருவேளை அவன் ஹயாங் விட பெரிய பாக்ஸர்னு தெரிஞ்சதோட அடிச்சு விடுவேன்னு பயம் வந்துருச்சோ, அப்போ கூட தான் நான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம டவுட்டிங்லேயே இந்த மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். டே வந்து இப்போ வந்து கிளாஸ் நடந்துகிட்டு இருக்க சொல்ல ஜிமினா கிட்ட ஏதோ திங்ஸ் கேட்பாரா, அப்போ ஜிமினாவை நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஜிமினாவை பார்க்குற டேயை நம்ம ஹாரி நோட் பண்ணுவான். இந்த மாதிரி ஹாரி நோட் பண்ணுறத டே நோட் பண்ணிவிட்டு டேக்கு செம்ம கோவம் வருது. கோவத்தையை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாரி அப்படியே கீழே குனிஞ்சு நோட்ஸ் எழுத ஆரம்பித்தா இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல ஜங்குக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும். இப்போ கேன்டீனில் தான் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுட்டா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹாரி நம்ம டே பக்கத்தில் வந்து உட்காரல, டே கிட்ட பேசலை. அவங்க ஹயாங் டேபிள் பக்கத்தில் போய் உட்காந்துருந்து ஃபுட்டா சாப்பிட்றான். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கு டவுட்டு மேலே டவுட்டு அதிகமாகி ஏதோ இங்கே தப்பாக இருக்குது. டேயோட ரியாக்ஷன் இந்த பிளேஸ்க்கு வந்து கொஞ்சம் டேஸ் இருந்துச்சு. இந்த ஹாரி எப்போதும் டே பின்னாடியே சுற்றுவான். நம்ம அடித்தாலும் நம்மளை கடுப்பேட்ட டேக்கிட்டேயே பேசிகிட்டு இருப்பானே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். டே வந்து ஜங்குக்கோட ஆப்ஸில் ஹெட்ட வச்சபடி சாஞ்சி சிரிச்சபடியே ஃபுட்டை சாப்பிட்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணி விளையாடுறாரு. டே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாரா. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே ப்ளே கிரவுண்டில் உட்காந்துருப்பாங்களா. நம்ம ஜங்குக்கு மட்டும் சிங்கிளாக வந்து நம்ம டே என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறத நோட் பண்ணிகிட்ருப்பாரு. அதே ப்ளே கிரவுண்டில் தான் பாய்ஸஸ் ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு ட்ரீ பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி ஜங்குக் ப்ளே பண்ணாமல் இருக்கிற அந்த மூமெண்ட்டை சுகா நோட் பண்ணிவிட்டு இவன் நம்ம கூட ப்ளே பண்ணி விளையாட வரல, என்னாச்சு, ஒரு மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரி தெரியுது, ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள மறுபடியும் எதுவும் ஃபைட்டு வந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இல்லை. சுகா கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு என்னடா எங்கள் கூட ப்ளே பண்ண வர மாட்டேங்கிற, மார்னிங்லேருந்தே நானும் பார்க்குறேன் எங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறீங்க, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏன் பேச மாட்டாங்க, எங்ககிட்ட ஏன் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டாங்க, இக்னோர் பண்ணுற, இங்கே எல்லாருமேலே கோவமா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. நாங்கள் என்னடா பண்ணோம், ஏன் மேலே எக்கடா உனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டான். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு மூமெண்ட்டை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, அது என்ன மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நாங்கள் எதையுமே மறைக்கல அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னோம். போய் சொல்லாத சுகா, நீ என்னோடய ஃப்ரெண்ட், நீ அப்புறம் அந்த ஆரம் அப்புறம் அந்த ஜேக்கப், நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு என்கிட்ட ஏதோ பெரிய ஒரு மொமெண்ட்டை மறைக்கிறீங்க. ஆமாம், இந்த ஹாரி டாக் எப்போதுமே டேயை சுற்றி தானே வந்துக்கிட்டு இருப்பான். நானே அடித்து ஃபைட் பண்ணாலே அந்த பிளேஸ்லேருந்து அவன் மூவ் ஆனே ஆக மாட்டான். ஆனால் இப்போ இந்த பிளேஸில் ஹாரி டே பக்கத்துலேயே வரல. அதுக்கு ரீசன் என்ன? உன்கிட்ட கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற, உண்மையை சொல்லி என்ன நடந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை ஜங்குக், அது வந்து மறைக்காமல் சொல்லு சுகா, நான் உன்னோட ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது, ட்ரூவாக இருக்கணும்னு நினச்சின்னா நான் இந்த 1 மந்த் இங்கே இல்லாத போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்
இது எப்படி சொல்லன்னு எனக்கு தெரிலடா. ஆனால் இந்த ஹாரி இந்த மாதிரி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நம்ம சுகா வந்து சொல்லுவாரா, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நீ இங்கேருந்து போன டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. டெய்லியுமே இங்கேருந்து போன ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தான் கொஞ்சம் சேடாக இருந்தான். அப்புறம் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்ச அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். இந்த ஹாரி டேக் இட் ஃப்ளிட்டியாக பேசுகிற வரைக்கும் பேசினா, ப்ளே பண்ணுற வரைக்கும் ப்ளே பண்ணான். பட் எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணாமல் இக்னோர் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு சிங்கிளாக இருக்கிற அந்த டைட்டில் கிட்ட மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டில் அந்த மூமெண்ட்டுக்கிட்டே பயந்தான். ஆனால் பட் லாஸ்ட்டில் ஹாரியை அடிச்சிட்டான். அடிக்கிற அந்த பிளேஸில் ஹாரியோட ஹயாங் அந்த சார்லி டாக் உள்ளே என்ட்ராகி அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்த மூமெண்ட் அப்படியே இப்போ நம்ம சிவா சொல்கிறாரு. நம்மகிட்டே வந்து கிளாஸ் ரூமில் சிங்கிளாக உட்காந்துருந்து நம்ம ஜொங்குக்கே பண்ணிட்டு கால் பண்ணுவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வந்து நம்ம எவ்வளோக்குள்ள ஃப்ளிட்டியாக பேசினாலும் அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். பேசாட்டிக்கு ஹயாங் சொன்ன மாதிரி கிட்ட க்ளோஸ் ஆயிடலாங்கிற மாதிரி அவர் டேட்டியான திங்கிங்லேயே கிட்ட வந்து அப்படி ரியாலிட்டியிலேருந்து மொபைலையே பார்த்துட்ருக்க டேயோட நெக்கில் கிஸ் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி கிஸ் பண்ண மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் பயந்து எழுந்து ஹாரியை நோட் பண்ணிவிட்டு லூஸ் என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டா இந்த மாதிரி என்னை இக்னோர் பண்ணுறேன், நானும் உன்ட்ட காலேஜில் ஜாயின் ஆன டேலேருந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், லூஸ் மாதிரி பேசாதடா, எனக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுடா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சிங்கிள் பர்சன்ட், இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. மேரேஜ் ஆனால் என்ன, உனக்கிட்ட இந்த ஜொங்குக்கு பிடிக்காதுல, அவனை எப்போதும் பனிஷ் பண்ணி புள்ளி தானே பண்ணிகிட்டு இருந்தான், இப்போ என்ன ஜொங்குக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிடு. நானும் எவ்வளோ டேஸாக உங்ககிட்ட க்ளோஸ் ஆகலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னை க்ளோஸாகவே அலோவ் பண்ண மாட்டேங்கிற. இப்போ இந்த பிளேஸில் என்கிட்ட இருந்து ஒன்றை சேவ் பண்ணதுக்கு இந்த பிளேஸில் அந்த ஜொங்குக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி வந்து அப்படி பேசிக்கிட்டே வந்து அந்த பிளேஸில் இருக்க வாலில் லாக் பண்ணவும் டேக்கி ஃபர்ஸ்ட்டில் ரொம்ப ஷாக் ஆகுது. இந்த ஜொங்குக்கு அப்போவே சொன்னான் அவன்கிட்ட பேசாத, அவன் பிஹேவியர் சரியில்லை, பிறகு நீ தான் ஃபீல் பண்ணுவேன் நம்ம ஜொங்குக்கு பயங்கரமாக பேசுகிறது திட்டுறது, ஹாரி பக்கத்தில் வர சொல்லலாம், ஹாரி அடிக்கிறதுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நிறைய பண்ணியிருப்பார்ல. அப்போல்லாம் நம்ம ஜொங்குக்கிட்ட ஏதோ பேட் பாய் மாதிரி நம்ம டேக்கி தெரிஞ்சிருக்கும். இவனோட கேரக்டருக்கு தான் நம்ம ஜொங்குக்கு அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கானுங்கிறது இப்போ நம்ம டேக்கி தெரியுது. வந்து நீ தேவையில்லாமல் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காமல் முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் போக முடியாதுங்கிற மாதிரி டேக்கி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வருவானா, இந்த மாதிரி கிட்ட வந்தால் நம்ம காண்டாக்கி நானே சரி போனா போட்டுன்னு விட்டா என்கிட்ட அதை ப்ளே பண்ணுறோங்கிற மாதிரி நம்ம ஃபேஸ்லேயே 2 பஞ்சை வச்சிருவாரு. இப்படி பஞ்சை வச்சுட்டு எவ்வளவு திமிரு இருந்தால் என்கிட்ட இந்த மாதிரி பேசுவேன், ஃப்ரெண்டுன்னு நீ என் பக்கத்தில் வந்து பேசுனேன்னு வச்சுக்கோ, டீத்தில் ஒரு பல்லு கூட இருக்காது, அவள்கிட்ட கலட்டி உன் கையிலே கொடுத்துருவேனுங்கிற மாதிரி அப்படியே அவரோட மொபைலில் ஹேண்ட்ஸில் எடுத்தபடி முதல்ல ஜொங்குக்கிட்ட கால் பண்ணி சொல்லணுங்கிற மாதிரி கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வரணும்னு வருவாரா. இப்படி கிளாஸ் ரூம் டோர்கிட்ட வந்தால் அந்த பிளேஸில் சார்லியோட ஃப்ரெண்டு என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி இத்தனை மெம்பர்ஸ் என்ட்ராகிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி வழி விடுங்க நான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நானும் தான் பார்த்துட்ருக்கேன், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன நீ எவ்வளோ பெரிய ஹேண்ட்ஸம் நினப்பா, என் பிரதரு அந்த மாதிரி பஞ்சு பண்ணிவிட்டு ஒம்பாட்டுக்கு போகிற, இந்த பிளேஸில் நீ கண்டிப்பாக இப்போ என் பிரதரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் செய்யணும். உங்கள் 2 பேருக்கும் அந்த மேரேஜ் பண்ணது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு என் பிரதரை அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ கண்டிப்பாக அக்செப்ட் தான் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இந்த மாதிரி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு நீ வந்து கிஸ் பண்ணடா அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்பனுங்கிற மாதிரி நம்ம கிட்ட பிலீவ் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு டேக்கி காண்டாக்கி ஹேரியை பார்த்து ஹெவியாக முறைச்சான். அவன் முறைக்கிறதெல்லாம் பார்க்காத, நான் தான் சொல்கிறோம்ல இத்தனை பேர் இருக்க சொல்ல அவனால் ஒன்றும் பண்ண முடியாது வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹேரி அதை மாரி கிட்ட வர மூமெண்ட்டுக்கு அங்கே ஹேரி மட்டும் இருக்க சொல்ல நம்ம அடித்து போட்டுட்டு போயிருப்பார். இங்கே தான் சார்லி கூட சேர்ந்து சார்லியோட ஃப்ரெண்ட்ஸு 6 மெம்பராக மொட்டை 8 மெம்பர் இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வேண்டாம் ஹரி ப்ளே பண்ணணும்னு நினைக்காத, அப்புறம் நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாது, நீ இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணணுங்கிறது மட்டும் ஜொங்குக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவானே உனக்கு தெரியாது. முதல்ல உன் ஜொங்குக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீ ஜொங்குக்கோட ஒய்ஃபாக இருக்க மாட்டேட்டியா, என் பிரதரோட ஒய்ஃபாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சார்லி பேசிட்டுட்டே பிடிச்சி ஹாரி கிட்ட தள்ளுவானா இந்தமாரி தள்ளினேன். நம்மகிட்டே காண்டாக்கி ஹாரிக்கு இப்போது ஒரு பஞ்சு வச்சா என்ன திமிருடானுங்கிற மாதிரி
டேயை சார்லி ஓங்கி ஒரு ஸ்லாப் வைப்பாரா அந்த மாதிரி வச்சோம். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ரிப்பாக பிடிக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி நீ தப்பிக்கிறான்னு பார்ப்போம். இன்றைக்கி நீ கண்டிப்பாக என் பிரதரோட லவ்வாக அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி டே ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டே விட்ரா ஒழுங்கு மரியாதையாக ஹேண்ட்ஸை விடுங்கடா, என்னடா பண்ணுறீங்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த க்ரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்லேருந்து ஸ்ட்ரகிள் பண்ண பார்ப்பாரா அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண பார்த்தோம். ஜொங்குக் வெட்டிங் அன்னைக்கு ரிங் போட்டிருப்பார்ல அந்த ரிங்கை வந்து சார்லி கலட்டி வீசுகிறான். இந்த மாதிரி வீசுறத பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என் மேரேஜ் ரிங்கை கலட்டி வீசுவேன், உனக்கு இனி தாண்டி மேரேஜே ஆக போகுது அதுவும் என் பிரதரோட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரிட்ட ரிங்கை போட்டு விடுடா, ரிங்கை போட்டுட்டு உன் ஒய்ஃபாகவே அவனை அக்செப்ட் பண்ணி அவன் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேய் அளவுக்கு மீறி பேசுகிறீங்க அளவுக்கு மீறி பண்ணுறீங்கடான்னுங்கிற மாரி செம்ம காண்டில் இந்த மாதிரி டே கட்டிட்டு அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னுங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்க மொமெண்ட்டுக்கு சார்லி டேயோட ஆன்சர் க்ரிப்பாக பிடிச்சி ரிங்கை போட்டு விடா, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்க சொல்லி இப்படி பயந்து சாகிற அப்படிங்கிற மாதிரி ஹாரியை பிடிச்சிட்டுனா ரிங்கை கரெக்டாக போட்டு விட்டு போட ஃபிங்கர்கிட்ட கொண்டு வர அந்த செகண்டில் அந்த ரிங்கை நம்ம ஜிமினா வந்து தட்டி விடுவார். இந்த மாதிரி தட்டி விட்டா இப்போ இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள நம்ம ஜேகோப்பு ஆரம் ஜின்னு ஒய்யனு சுகா எல்லாருமே என்ட்ராக்குறாங்க. டேக்காக ஃபுட்டை வாங்க தான் போயிருந்துருப்பாங்க. இந்த மாதிரி டேயை பிடிச்சி வச்சு பில்டி பண்ணி ரேக் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு காண்டாக்கி எவ்வளவு திமிருடா உனக்கு, நாங்களும் சரி போனா பட்டுன்னு விட்டால் ஒரு 1/2 அவனை விட்டுட்டு டூரை போகிறதுக்குள்ளே ப்ளேயாடா பண்ணுறனுங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க ஹாரிக்கு ஜிமினா ஓங்கி பஞ்ச வைக்கும். ஏன் பிரதரடா அடிச்சனுங்கிற மாதிரி சார்லி நம்ம ஜிமினா வடிக்க வேண்டாம், சுகா நம்ம சார்லியை கிக் பண்ணுங்கிற மாதிரி அங்கே பெரிய ஃபைட்டாக இருக்கும். சார்லியும் ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அடித்து போட்டுருவாங்க. நம்ம பாய்ஸ் அடித்து போட்டு இதுக்கு மேலே இந்த பிளேஸில் நீ வந்தான்னு வச்சுக்கோ நான் உன்னை கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஹாரியை திட்டின்னு உன்னை போய் ஃப்ரெண்ட் ஆக்டிங் பண்ணி பேசினோம்லாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடி பெயினான மூமெண்ட்டில் ஃப்ரெண்ட் ஆக்டிங் பண்ணி பேசினாலும் உன் பிஹேவியரை காட்டிட்டல. ஜங்குக்கு சொல்ல நான் கொஞ்சம் கூட நம்பலை. அவன் நல்லாவே புரிஞ்சிருக்கான் அவனோட கேரக்டரை, அதான் என்ன மூவ் ஆன் ஆகிருன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படியே அங்கேருந்து போயிருப்பாரு. இந்த மாதிரி போன அந்த மூமெண்ட்டும் அது அவ்வளோத்தையுமே இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னதை கேட்டு அப்போவே எனக்கு டவுட்டு வந்துச்சுங்கிற மாதிரி செம்ம கண்டில் நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்து நேராக ஹாரி அவன் கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பான் அங்கே தான் கிளம்பி போவார். அந்த மாதிரி போனோம். டே ஜங்குக்கு வேண்டாம்னா ப்ராப்ளம் பண்ணாதுடா, அதெல்லாம் அன்னைக்கே முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சிச்சு, அவனுக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் என்னை பற்றி தெரிஞ்சிருந்துன்னு டேட் அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருப்பான். அவனை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜங்குக்கு இந்த மாதிரி கோவமாக போகிற அந்த மூமெண்ட்டுக்கும் அதே கிளாஸ் ரூமில் ஹாரி சிங்கிளாக இருக்க மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணிவிட்டு சார்லியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நம்ம ஹாரி கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சரி விட்ரா, நான் அன்னைக்கு போட்ட அந்த பிளான் மிஸ் ஆயிடுச்சு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ வந்து சாஃப்டாகவே டேட்டை பேசிட்டு இருக்கலாம், என்னோட தப்பு தான், நான் சொன்ன மாதிரி தானே நீ செஞ்ச, ஃப்ரீ பண்ணி விட்டுரு, அந்த டே இல்லைன்னா இன்னொரு பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லி இந்த மாதிரி ஹாரிக்கிட்ட பேசி ஹாரியை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பானா இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவன் இல்லைண்ணா இவன் பரவாயில்ல, இவன் இல்லைண்ணா அவன் பரவாயில்லனாடா அவன் பிரதர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி காண்டிலே நம்ம ஜங்குக்கு உள்ளே வந்தவே கிட்டல சார்லிக்கு ஓங்கி ஒத்த பஞ்சு தான் இப்படி பஞ்சு பண்ணோம். ஹாரி இந்த மொமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கேன், ஏன் பிரதரை அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒன்றை தாண்டா முதல்ல அடிக்கணுங்கிற மாதிரி ஹாரியை டெஸ்க்குக்கு வெளியே இழுத்து போட்டு அடிச்சிடுவார். இந்த மாதிரி அடித்தோம். ஜங்கு கூட இப்போ சார்லியோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபைட் பண்ணுறாங்களா, எல்லாருமே பாக்ஸிங் தெரியும், நம்ம ஜங்குக்கும் பாக்ஸிங் தெரியும். இப்படி ஃபைட் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு 2 பர்சன்ஸ்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் ஆகுது. அவங்க அவ்வளோ மெம்பர்ஸ், நம்ம ஜங்குக்கு சிங்கிள் மேனா அந்த மூமெண்ட்டுக்கு அவங்க அடிக்கிறத விட நம்ம ஜங்குக்கு லைட்டாக அதிகமாகவே விழுது. இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டுக்கு டேக்கிட்ட அந்த மாதிரி நடந்த அந்த மூமெண்ட்டில் பக்கத்தில் இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையும் வச்சு ஹெட்டில் ஹேண்ட்ஸில் ஹிப்லங்கிற மாதிரி வேகமாகவே நம்ம ஜங்குக்கு அடிக்கிறாரு. அவ்வளோ வெறி அடித்து போட்டு கரெக்டாக சார்லிக்கிட்ட வந்து சார்லியோட ஃபேஸில் பஞ்சு பண்ண வருவாரா, இந்த மாதிரி பஞ்சு பண்ண வந்தால் அந்த ஹேண்ட்ஸை நம்மகிட்ட க்ரிப்பாக பிடிச்சிட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஜங்குக்கே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க மட்டும் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நம்மகிட்டயோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு இவன் நீ தானே பிளான் பண்ண, உன் பிளானு கேட்ட ரிவார்டு நான் இன்றைக்கி சிறப்பாக கொடுத்துட்டு போகிறேன்டாங்கிற மாதிரி திரும்பவும் அடிக்க போவாரா. இந்த மாதிரி அடிக்க போனால் கீழே விழுந்த அந்த
பர்சன்ஸும் எழுந்து நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லோரும் வந்து நிற்கிறத பார்த்துட்டு அன்னைக்கு வர அடி வாங்கியிருப்பாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே எழுந்து நிற்பாங்களா இந்த மாதிரி எழுந்து நின்னா நம்ம ஜங்குக்கு திரும்பவும் சார்லி அடிக்க போகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு நான் சொல்கிறத கேளு ஒழுங்கு மரியாதையாக முதல்ல அவனோட ஷார்ட்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி கோமா கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜங்குக்கு அப்போ கூட விடாமல் ஒரு பஞ்சு வைப்பாரா இந்த மாதிரி வச்சான். இப்போ மட்டும் நீ அவனை விட்டு மூவ் ஆன் ஆகலை அப்புறம் நான் உன்கிட்ட என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணவேனே தெரியாது. என்னோட நான் சொல்கிற வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் இருந்தால் முதல்ல அவனை விட்டு தூரவா அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டுவாரா இந்த மாதிரி கட்டுறதை பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சார்லியோட ஷார்ட்டை விட்டுட்டு அப்படியே ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் அப்படி பேக் சைடாக வருவாரா அந்த மாதிரி வந்தான். ஜங்குக்கு லைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அவங்க தான் டாட்டி பிடிச்ச பர்சன்ஸ்னு தெரிஞ்சிடுச்சுல திரும்பவும் அவங்கக்கிட்ட போய் ஃபைட் பண்ணி உன்னோட நேமையும் பேட் பாயின்னு சேஞ்ச் பண்ண போறியா? இனிலாம் இந்த மாதிரி நீ ஃபைட் பண்ணுற வேலை வச்சுக்காடு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீ இவங்கக்கிட்ட வந்து ஃபைட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறத நான் நோட் பண்ணேன்னா எனக்கு கோவம் வந்துடும். இந்த மூமெண்ட்டை இப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுரு. நான் அவங்கள பற்றி ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து நம்மகிட்டே கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் ஜங்குக்கு எப்பவுமே கோவம் ஹைப் ஆகுது. கோவத்தில் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸில் இப்போ நம்ம பால்கனியில் உட்காந்துருந்து ஸ்டார்ஸ் மூன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா பக்கத்தில் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்து அடுத்த செகண்டு எப்படியே நம்ம ஜங்குக்கூட டைஸில் பட்டபடியே அந்த 3 ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயோட சீக்ஸில் நம்ம ஜங்கு கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணோம். அப்படி ஷை ஆகிட்டு பொடா பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பன்னிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு என்னாச்சும் என் டைகர் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ தான் சீக்கிரம் ஒர்க்கை முடிச்சுட்டு என்கிட்ட வந்துட்டல்ல இனிலாம் பாக்ஸிங் பண்ணக்கூடாது எங்கேயாவது போகிறேன்னு அந்த க்ளவுஸை எடுத்துகிட்டு கிளம்புனீன்னா நான் பிறகு உன் கூட பாக்ஸிங் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கூட ஹிப்பு பிடிச்சி கீழே வரா இந்த மாதிரி கிள்னா பேபி ஏன் பேபி இந்த மாதிரி ப்ளே பண்ணுற அங்கங்கே ஹேண்ட்ஸை வைக்கட பிறகு நான் ரொம்ப ஹீட்டப் ஆகிட்டேன்னா அப்புறம் என்னோடய மவுட் அங்கங்கே ப்ளே ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா இந்த மாதிரி பேசுனா பொடா டாட்டி பிடிச்சவனு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட மவுட்டில் அடிப்பாரா இந்த மாதிரி அடிச்சுட்டு திரும்பவும் அந்த பிளேஸ் அந்த வியூஸ் அப்படியே ரசித்தபடி இருந்தோம். நம்ம ஜங்கு அப்படியே டேயோட சீக்ஸில் திரும்பவும் கிஸ் பண்ணிவிட்டு நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டேயா அங்கே எனிமி மாதிரியே உன்னை ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன் எனிமியாகவே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்டு எனிமி தான் என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சண்டாக சேஞ்ச் ஆகிருக்காங்க. இதை என்னால் நம்பவே முடியல. எனிமையாக இருக்க சொல்லி என்னால் இன்னொரு பர்சன்ட்டுக்கிட்ட உன்னை விட்டு கொடுத்து பார்க்க முடியாது. இப்போ ஹஸ்பண்ட் அவர் ஆகிட்டேன்னா இப்போது அதை விட அதிகமாகவே பொசசிவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே புஷ் பண்ணி இப்படி ஸ்லீப் பண்ண அப்படி பட்டுண்டு நம்ம புஷ் பண்ணி ஜொங்கு கம்ப்ளீட் ஐஸில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சோம். ஜொங்கு கூட ஐஸை நோட் பண்ணபடி அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கூட சொல்கிறல எட்ட வச்சபடி நான் கூட டெட்டிங் பண்ணல எந்த நேரமும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தியா லவ் பேர்ட்ஸ் மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட டக்குன்னு ஜொங்கு கூட நிற்க பயங்கரமாக கடிச்சிட்டு டக்குன்னு எழுதுப்பாரா இப்போ என்னடா ஸ்வீட்டாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்கவும் லவ் பேர்ட்ஸ் இல்லை பைட் மார்க் வேண்டாம் அதான் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டேட்டா வர்ற நீ பட்டியா நான் தான் போட்டு உன்னை காண்டாயிட்டுவேன் இப்போல்லாம் நீ தாண்டா எனக்கு கடுப்பேற்றுற எவ்வளோ தைரியம் இருந்தால் பைட் மார்க் எனக்கா நீ வைக்கிற லவ் பேர்டா நீ இப்போ வாரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படி எழுந்து நம்ம பட்டு ஓடுவாரா அதெல்லாம் முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து பால்கனி டோரை க்ளோஸ் பண்ண வருவாரா இப்படி க்ளோஸ் பண்ண வந்துட்டு அந்த சைடு டோர்கிட்ட நம்மகிட்ட இந்த சைடு டோர்கிட்ட நம்ம ஜொங்குக்கு டோரை 2 பேருமே அங்கிட்ட இங்கிட்டுமா புஷ் பண்ணுறாங்க. வேண்டாம் ஜொங்குக்கு டோரை க்ளோஸ் பண்ண விடு ஏன் நெக்கில் பைட் மார்க்கை கொடுத்தல இப்போ பாருவோம் பாடி மேலுக்கு எவ்வளோ பைட் மார்க்குன்ட்டு லவ் பேடு இப்போ பைட் மார்க் கொடுக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டோரை புஷ் பண்ணால் முடியவே முடியாது. நான் உன்னை அந்த ரூம்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அந்த டோரை புஷ் பண்ணி க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணா இங்கே பாருங்களேன் இந்த என்ன பண்ணுறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கட்டுவார். அந்த மாதிரி கட்டுனா என்ன ஆன்ட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா அங்கே ரூமுக்குள்ளே யாருமே இல்லை. அட நம்மகிட்ட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட எப்படி திரும்பினா டேக்கே முன்னா அந்த பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணபடி ஜங்குக்கு நிற்கிறாரு. எங்கே பாரு பன்னி என்னோட க்யூட் பண்ணில்ல என்ன ஒரு டைப்பாக என்ன பார்க்குற இந்த மாதிரிலாம்
பார்க்கக்கூடாது, உன் பார்வையே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக நம்மகிட்ட ரன் பண்ணபடி பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ண போவாரா இந்த மாதிரி பண்ண அந்த டோருக்கு முன்னாடி கரெக்டாக ஜொங்குக்கு வந்து நிற்கிறது. ஏன் ஜொங்குக்கு இந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு என்னை காட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி பேக் சைடு நடந்தா பைட் மார்க்கை வைக்கிற பைட் மார்க்கு இப்போ பாரு பாடி பில்க்கு என்ன மார்க் இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி பெட்டில் புஷ் பண்ணபடி டேக்கு மேலே ஓவராக வரா. வேண்டாம் ஜொங்குக், சும்மா ப்ளே பண்ணி விளையாடுட்டா குட்டியாக கடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஓ இதுக்கு பேருனா குட்டியாக கடிக்கிறடா, நான் ரொம்ப லாங்காகவே கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்கு அப்படி பயங்கரமாக பைட் பண்ணுவாரா. ஜொங்குக்கு வேண்டாம் வேண்டாம் ரொம்ப வலிக்குது, இந்த அளவுக்குலாம் பைட் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி செம்மையாக கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜொங்குக்கிட்ட நல்லா கட்டு பேபி, நல்லா மார்னிங் சவுண்டு கொடு, இப்போ கட்டுவேன் அப்புறம் ஜொங்குக்கா பன்னி என்ன மாதிரி ப்ளே பண்ணுறேன்னு மார்னிங் சவுண்டு கொடுப்பேன். இன்றைக்கி நைட்டு முழுக்க ஒன்று இந்த மாதிரி நான் மார்னிங் சவுண்டு கொடுக்க விட்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட நம்ம ஜொங்குக் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிற அந்த ஃபைட்டிங் மூமெண்ட்டோடு இருக்கிற இந்த மூமெண்ட்டோடையும் இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப்பை ஃபுல்லாக கேட்டவங்க எஃப்எஃப் எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.